இது போன்று ஒரு மழைக்காலத்தில் ஸ்ட்ரீட் டாக் தன் குட்டிகளுடன் எனக்கு அறிமுகமானது. அவளுக்கு பெயர் சூட்டி அவளுக்கு உணவும் அளித்து பராமரித்தேன். குட்டிகள் பிரிந்தன. அவள் ஒற்றைக்கானாள். அவள் நான் உணவளிப்பதையே நம்பி வாழ்ந்தாள். திரும்பவும் அவள் கர்ப்பிணியானாள். குட்டிகளோடு என் தெருவிற்கு வர ஆரம்பித்தாள். அந்த குட்டிகளுடைய தொந்தரவு பயங்கரமாக இருந்தது. அங்கங்கே அப்பிடுவதும் வந்து வீட்டு வாதில்களில் முடங்கி படுத்து கிடப்பதுமாக இருந்தது. இது டாக் லவர்ஸுக்கு ஒரு தொந்தரவாக தெரியாது. ஆனால் மற்றவருக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்குமே இருக்காது என்பதில் எனக்கு ஐயமில்லை. நானே அவர்களிடத்தில் இருந்தாலும் ஒரு டாக் லவராக இல்லாமல் இருந்திருந்தால் நானும் அதைத்தான் செய்திருப்பேன். அப்படித்தான் என் அருகில் வசிக்கும் என் தோழி என்னிடம் வந்து, என்னால் இதனுடைய தொந்தரவுகளை தாங்க முடியவில்லை, ப்ளீஸ் நீங்கள் உணவு வைப்பதை நிறுத்திவிடுங்கள், அதனால் ஏற்படும் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நான் அவர்களுடைய துன்பத்தை தான் பார்த்தேனே தவிர அவர்கள் என் பாவத்தை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் அவருடைய துன்பத்தை நம்மளுடைய அடுத்து வசிப்பவர் துன்புறுவது நம்மளுடைய செய்கையால் அவர் துன்புறுகிறார் என்றால் அச்செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த டாகுக்கு உணவளிப்பதை நிறுத்திவிட்டேன். தீபாவளியும் வந்தது, பட்டாசுகளும் வெடித்தது. இந்த தாய் என்ன செய்து விட்டாள்? இந்த குட்டிகளை என் தெருவில் விட்டுவிட்டு ஓடி பதுங்கி கொண்டாள். பட்டாசு என்றால் நாய்களுக்கு பயம் அல்லவா? தன் குட்டிகளையும் கூட்டிச் செல்லாமல் குட்டிகளை என் தெருவில் விட்டுவிட்டு அவள் மட்டும் போய் ஒளிந்து கொண்டாள். இன்று காலை பட்டாசுகளின் சத்தம் ஓய்ந்தது. தாய் வந்தாள். குட்டிகளோடு கொஞ்சி குலாவி கொண்டது, பால் கொடுத்து கொண்டிருந்தாள். யதார்த்தமாக நான் சென்று வெளியே பார்த்தபொழுது இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் அவளிடம் கேட்டேன். அவள் பேர் பொன்னம்மாள். அவளிடம் கேட்டேன், ஏய் பொன்னம்மா, குட்டிகளை பாதுகாக்காமல் நீ மட்டும் போய் ஒளிந்து கொண்டாயா? உன் குட்டிகளை இங்கே விட்டு விட்டாய், என்னென்ன சேட்டை செய்து தெரியுமா என்று கேட்டபொழுது, அம்மா உன்னை நம்பித்தானே விட்டு சென்றேன், என் குட்டிகளின் தொந்தரவை நீ சகித்து கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு தானே விட்டு சென்றேன் என்று சொல்வது போல என்னிடம் வந்து அப்படி கொஞ்சுகின்றாள். அதை என்னால் படம் பிடிக்க முடியாமல் போய்விட்டது. மக்களே, இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தபோது ஒரு தாயின் நம்பிக்கையை நாம் உடைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு இருந்தாலும், ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவில்லாமல் செய்தேனே என்ற மன திருப்தியோடு நான் அந்த